மஹிந்த ராஜபக்ச தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்துக்கு இன்று செல்ல உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிவான தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை முதல் விஜயராம இல்லத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். අපි කාල්ටන් යන්න හද කාල්ටන් යන්න කොළඹට සමු දෙනවද? කොළඹට සමු දෙන්නේ නැහැ. කොළඹ හදිසි கொழும்பிற்கே விலை கொடுக்கப் போவதில்லை. அவசரம் ஏற்படும் போது கொழும்பிற்கு வந்து செல்வோம். முதலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து செயற்பாடுகளை ஆரம்பித்தோம். 30 வருடங்கள் யுத்தம் செய்து உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாட்டில் இத்தனை காலம் சேவை செய்த ஒருவர் இறுதி காலத்தில் அவரை கொழும்பில் வாழ விடவில்லை. பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்படுத்தியுள்ளனர். நாம் அதனை எதிர்கொண்டு பார்ப்போம். බව ඇති කරලා තියෙනවා. බලමු අපි මොන දේ. හදවතේ නායකයා, රටේ නායකයා, ජනතාවගේ හදවතේ ඉන්න නායකයා බලන්න යනවා. හදවතේ නායකයා යවුනේ ගෙදර. එහෙම යවන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ උරුම තියෙනවා නම් මේ රටේ කොතනත් එකයිනේ. පිට එහෙම හරියක් මෙහෙන් හරියක් කිව්වත් කොතනත් එකයි. මහින්ද මහත්තයා කලින්ම යන්නකෝ හැබැයි ගියේ නැහැ. දැන් මේ කලින්ම යන්න කියන්න බෑනේ. එහෙම அவ்வாறு முன்னரே செல்ல முடியாது. கதைப்பதற்கு நன்றாக இருக்கும். பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இங்கிருந்து இருக்க மாட்டார், சென்றிருப்பார். උනානම් එතන ඉන්නේ එතුමයයි. මොකද ඉතින් කියන්න තියෙන්නේ? රට ආරක්ෂා කරගත්ත நாட்டை பாதுகாத்த தலைவர். உண்மையில் அவரை தொல்பொருள் போன்று பாதுகாக்க வேண்டும் என்பதையே கூற வேண்டியுள்ளது. මේ පුරාවිද්‍යා වස්තුවක් වගේ රකින්න ඕන කියන එක තමයි කියන්නේ. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்கவும் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ள திகதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்கும் சட்டமூலம் நேற்று பாராளுமன்றத்தில் திருத்தங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்டது. குறித்த சட்டமூலத்தில் சபாநாயகர் நேற்று பிற்பகல் கையெழுத்திட்டதுடன் அது தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சட்டமூலம் நடைமுறைக்கு வந்த திகதியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு வழங்கப்பட்டிருந்த வீடுகள் அல்லது செலுத்தப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு, மாதாந்த செயலாளர் கொடுப்பனவு மற்றும் உத்தியோகபூர்வ போக்குவரத்து உள்ளிட்ட ஏனைய வசதிகளும் மறைந்த ஜனாதிபதியின் மனைவிக்கு வழங்கப்பட்ட மாதாந்த ஓய்வூதியமும் ரத்தாகியுள்ளது.